அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் நாளை காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். இந்த வழக்கில் நாளை காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? கண்டிப்பாக ஏற்கனவே நேற்று இந்த வழக்கானது நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. நேற்று வைக்கப்பட்ட அந்த முக்கிய அந்த வாதங்களை பொறுத்த வரைக்கும், அந்த சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும், அது ஆய்வுக்குழுவுடைய பரிந்துரைகளில் திருப்தி இல்லை என்றால் அந்த சேர்மன் அவர்கள் ஒரு படத்தை மறுபரிசீலனைக்காக மறு ஆய்வுக்குழுவுக்கு அனுப்புவதற்கு அனைத்து அதிகாரம் உள்ளது என்று ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. படத்தில் குறிப்பாக பாதுகாப்பு படைகளின் சில சின்னங்கள் பயன்படுத்தியுள்ளதால் பாதுகாப்பு படைகளை நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதாவது சான்றிதழ் வழங்கும் முன்போ மறுக்கும் முன்போ மனுதாரர் நீதிமன்றத்தை அணுக முடியாது, அனைத்தும் சட்ட விதிகளை பின்பற்றி நடந்துள்ளது. படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டது. இந்த விவகாரத்தில் சென்சார் போர்டின் அதிகாரத்தை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, இந்த விஷயத்தில் எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த மறு ஆய்வுக்கு அனுப்பிய முடிவு மத்திய அரசுடைய முடிவு அல்ல, சென்சார் போர்டு தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் உள்ளது. அனைத்தும் சென்சார் சான்றிதழ் வழங்கும் வரைக்கும் மறு ஆய்வு செய்ய தணிக்கை குழுவுக்கு அதிகாரம் உள்ளது. சான்றிதழ் வழங்கப்பட்ட பின்னர் அரசால் அதை மறு ஆய்வு செய்ய முடியாது என்றும் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல இந்த பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை முதலில் பார்த்த குழுவினர் ஒருமனதாக சான்று வழங்க முடிவு செய்தார்கள். இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழு உறுப்பினர் ஒருவர் மட்டும் புகார் தெரிவிக்க முடியாது. படத்தை பார்த்த உறுப்பினர் பரிந்துரை மட்டுமே வழங்க முடியும். உறுப்பினர் இப்போது புகார்தாரர் ஆகியுள்ளார், என்ன நடக்கிறது தெரியவில்லை என்று நேற்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. மேலும் இந்த சென்சார் போர்டு தன்னுடைய முடிவை மறு ஆய்வு செய்ய முடியாது, பெரும்பான்மை உறுப்பினர்கள் படத்திற்கு சான்று வழங்க பரிந்துரைத்துள்ளார்கள். பெரும்பான்மை இல்லாவிட்டால் மட்டுமே ஒரு படத்தை மறு ஆய்வு செய்ய முடியும். ஒரு உறுப்பினர் எப்படி பெரும்பான்மை உறுப்பினருடைய முடிவை செல்லாது என்று கூற முடியும் என்றும் நேற்று இந்த பட நிறுவன தரப்பிலும் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. நீதிபதியை பொறுத்த வரைக்கும், நீதிபதி PT ஆஷாவை பொறுத்த வரைக்கும், படத்தை ஆய்வு செய்த தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் ஒருவர் அளித்த புகார் ஏற்கத்தக்கதுதானா, அனைத்தும் வினோதமாக உள்ளது, படத்திற்கு UA சான்று வழங்க முடிவு செய்த பிறகு மறு ஆய்வுக்கு அனுப்பது ஏன், படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது தொடர்பாக தயாரிப்பினருக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என்று பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் பிறகு